கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபா ரம்யா கிட்டே வந்து லவ் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. இதை நீயா எழுதின மாதிரி ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீ அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இப்போ ரம்யா வந்துட்டு இந்த காலத்தை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நீ மறக்காமல் இந்த லெட்டரை வந்து அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இப்போ ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போலாம் வந்து பிஸ்னஸில் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, லவ் வந்துட்டா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா, என்ன இது, இந்த லவ் லெட்டர் மட்டும் கார்த்திக் பார்த்துடக்கூடாது, அப்படி மட்டும் பார்த்துட்டா வந்து எல்லாமே சொதப்பிடும், இதை பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம ஆக்க முடியாது, அதனால் எப்படியாவது இந்த லெட்டர் வந்து கார்த்திக் கைக்கு போக விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரம்யா வந்து கம்பெனிக்கு போவாங்க. பின்னாடி ஐஸ்வர்யாவும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலியும் தீபாவும் வந்துட்டு கரெக்டாக ஆனந்த் வர சமயம் பார்த்து பேசுகிறாங்க. ஆமாம், மீனாட்சி அக்கா எங்கே அப்படின்னு தீபா கேட்க, அப்போ மைதிலி வந்துட்டு அவங்களா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நேற்று பொண்ணு பார்க்க வந்தார்ல அவர் கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாரு, அதனால போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா வந்துட்டு அவருக்கு மீனாட்சி அக்காவை ரொம்ப பிடிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ மைதிலி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் எப்படியும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்லாம் சொல்ல, இதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு என்ன இது, இவங்க பேசுறது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை மீனாட்சி கோவிலுக்கு தான் போயிருப்பாளோ, கல்யாணம் நடந்துருமோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ரூமில். அதை பார்த்துட்டு இருந்த ரியா, என்ன ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆனந்த் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து நேராக வராங்க. ரொம்ப வேகமாக வராரு. இதை பார்த்துட்டு இருந்த மைதிலி வந்துட்டு அநேகமாக இவர் கோவிலுக்கு தான் போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நேராக போயிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இந்த நேரம் பார்த்து சதி பண்ணுதே, சரி நம்ம நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு ரொம்ப வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருந்த மைதிலியும் தீபாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாக்கா, மீனாட்சி அக்கா கல்யாணம் சொன்னதுமே எப்படி ஓடுறாரு பாருங்க, இவர் மட்டும் ரெண்டாவது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாமா, ஆனால் மீனாட்சி அக்கா கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், எந்த ஒரு நியாயம் இது அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஆனந்த் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காரு. ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பார். நேராக கோவிலுக்கு போகிறாரு. கோவிலில் போய் நின்று பார்க்குறாரு. அங்கே தான் வந்து வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கோம். அதை பார்த்த உடனே பெருமூச்சு விடுறாரு ஆனந்த். பார்த்துட்டு திரும்பி வராரு. கரெக்டாக மீனாட்சி அங்கே வராங்க. என்ன காலையில் இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் வந்துட்டு கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க, சாமி கும்பிட்றதுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி வந்துட்டு இல்லையே வேறு எதுக்காகவும் வந்த மாதிரி இருக்கேன், என்ன கல்யாணம் நடந்துடும் பயந்துட்டிங்களா அப்படின்லாம் கேட்க, அப்போது ஆனந்த் வந்துட்டு யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது தீபாவும் மைதிலியும் பின்னாடியே வராங்க. அக்கா பார்த்தீங்களா, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன போய் தான் சொன்னேன், எப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு பாருங்க, இப்போவும் அவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி வந்துட்டு அப்படி பாசம் இருக்கிறவர் தான் அன்னைக்கு ரியா முன்னாடி என்னை பிடிக்கலன்னு அப்படி பேசினாரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, அப்படி பாசமாக இருக்கிறவர் தானே எனக்கு இப்படி ஓடி வராரு, அன்னைக்கு பேசினவர் தானே எனக்கு இப்படி ஓடி வராரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு என்னவோ போங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரம்யா வந்து கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்திகை ஒர்க் பண்ணுற இடத்துல போய் நின்று கார்த்திகே பார்த்துட்ருக்காங்க. பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு கார்த்திக் வந்து விஷ் பண்ணுறாரு. அப்போ ரம்யா வந்து பார்த்து சிரிச்சுட்டு நேராக வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு கார்த்திக்கிட்ட இந்த லெட்டரை நாம் எப்படி கொடுக்குறது, நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி தீபா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு கரெக்டாக தீபா வந்து ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன லெட்டரை கொடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, இப்போ தான் நான் உள்ளவே வந்திருக்கேன், எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி லெட்டரை கொடுத்துரு, ஈவினிங் நான் கோவிலுக்கு வருவேன், அங்கே வந்து நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு சரி எப்படியாவது கொடுப்போம் அப்படின்னு பியூனை உள்ள வர சொல்கிறாங்க. ஃபைலில் அந்த லெட்டரை வச்சு வந்து இந்த மாதிரி கார்த்திகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்கிட்டயே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யா வந்து உள்ளே வந்து பார்த்துட்ருப்பாங்க. செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உள்ளே வந்துட்டுருப்பாங்க. உள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பியூனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபைலில் இருக்கிற லெட்டரை வந்து நீ வந்து கார்த்திகிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, யார் மேடம் நீங்கள் பாட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் சொல்கிறத நான் எதுக்காக பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு ஐஸ்வர்யா கொஞ்சம் பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சரிங்க மேடம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த லெட்டரை வந்து நீ கார்த்திகிட்ட கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறேன், அதை ஃபைலில் வச்சு திரும்ப நீ ரம்யா மேடம் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த லெட்டரை கொடுக்க சொன்னனே கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டால், கார்த்திக் சார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரம்யா வந்து இதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்து ரம்யாக்கு எதிர்ப்பாக வந்து ஐஸ்வர்யா கிட்ட பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.